Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு. சீக்கிரமா செஞ்சலாம் இந்த தக்காளி தொக்க. நாட்டு தக்காளில செய்றப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 month வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நமக்கு சீப்பா கிடைக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பூண்டோட சேர்த்து செய்றப்ப பூண்டும் தக்காளி டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யிறதுக்கு நான் தக்காளி 3/4 கிலோ எடுத்துர்க்கேன். இங்க பாருங்க நல்ல பழுத்த பழமா எடுத்துர்க்கேன் தக்காளியை. இந்த மாதிரி இருக்க தக்காளியை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் காம்பு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துறலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம். அதனால பெரிய பெரிய துண்டா கட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க தக்காளி எல்லாமே கட் பண்ணிடலாம். நாட்டு தக்காளின்றப்ப அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நல்லாவும் இருக்கும். ரைட் ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்லா இருக்கும் தக்காளி. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு நம்ம எடுத்துருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு 3/4 கிலோ தக்காளிக்கு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளியோடு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பேனில் இதுக்கு போடுற மசாலா பவுடர் எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகு பொரியிற அளவுக்கு வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இங்கே பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பேனில் 3/4 கிலோ தக்காளிக்கு 1/4 கப் எண்ணெய் முன்னாடியே ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணால் கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். பூண்டு 1/4 கப் கிட்ட நல்லா வதக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கின மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் சேர்த்துடலாம். நம்ம எப்போயுமே ஊறுகாய் தொக்குலாம் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எண்ணெயை ஃபுல்லாக சேர்த்துட்டோன்னா லாஸ்ட்டில் அது பிரிஞ்சு வரும். நடுவில் எண்ணெய் சேர்த்தா அதிகமான எண்ணெய் இழுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் கொஞ்சம் விட கலந்து விட கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. தக்காளி செதறுன்றதுக்காக நம்ம மூடி வச்சிடுறது ரொம்பவே இதுவாக இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இது மாட்ரேட்டான காரமாக தான் இருக்கும். நல்லா காரம் வேணும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இங்கே வந்து நல்லா இதுவாகிட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. தண்ணியெல்லாம் இதுவாகிடுச்சு தக்காளியிலேருந்து. இன்னும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம முன்னாடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடுகும் வெந்தயமும் அதை சேர்த்துடலாம். அந்த பவுடரை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா முன்னாடி செஞ்சால் கசப்பாயிடும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போயே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணும் எப்போவுமே ஊறுகாய் தொக்குக்கு எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பேனில் ஒட்டாமலும் வர ஆரம்பிச்சிருச்சு தொக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி எடுத்து வைக்கிறப்ப நம்மளால் ஒரு மாதம் வரைக்கும் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா திக்காக ரெட் கலராக இருக்கவும் அதோடைய கலரே ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு இதில் ஊற இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டும் தக்காளியோட டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி வேகிற டைம் தான் நமக்கு எடுத்துக்கும். இந்த இதை செஞ்சு பாருங்கள் இந்த தொக்கை. இது சாதத்தோடு சாப்பிட, இட்லி தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.